எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு செலிபிரிட்டி ஒர்மாடிஸ் சேனல். டிஸ்க்ளைமர்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஐ எம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன். நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ உங்கள் மணியை ரொம்ப சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி ஒரு சேஃப்டியை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் லாஸ்ட் இயர் மார்ச் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இந்த இயரில் இப்போது உங்கள்கிட்ட 17 லட்சம் 16 லட்சத்துக்கு மேலே இருந்திருக்கும். எப்படின்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகலாம். பட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் எண்ணில் அது எவ்வளோ அன்சேஃப்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த கம்பெனி யாருன்னு பார்ப்போமா? மிட்வெஸ்ட் கோல்ட் லிமிடெட், பழைய பேர் நோவா கிரானைட்ஸ். 1990 கர்நாடகாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் இவங்களோட மெயின் பிஸ்னஸ் கிரானைட் அண்ட் மார்பிள் ப்ராசஸிங் தான். ஆனால் இவங்களோட ரெவன்யூ ரொம்ப கம்மி. 2010 கோல்டு மைனிங் பண்ணுறோன்னு பேரை மாத்துறாங்க மிட்வெஸ்ட் கோல்டுன்னு. ஆனால் உண்மையை சொல்லணும்னா இப்போ வரைக்கும் இவங்க கையில் பெருசாக தங்கமே இல்லைங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற மாதிரி மிட்வெஸ்ட் கோல்டு இந்த ஷேரு ஜஸ்ட் 1 year பிஃபோர் மார்ச்சில் 2025 300 rupeesல இருந்தது. இப்போ பிப்ரவரியில் ஆல் டைம் ஹையாக 5600க்கு போய் நான் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு 4500 4500 rupees, கிட்டத்தட்ட 1400% மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு ஜஸ்ட் ஒரே வருஷத்தில் 1 yearல. பட் ஃபண்டமெண்டல்ஸை பார்த்தோன்னா பிஇ பார்த்தா -800க்கு மேலே இருக்குது. இண்டஸ்ட்ரியில் லெவல் பி வந்து ஜஸ்ட் 13% தான். பட் இவங்க நெகட்டிவ் பிஇயில் இருக்காங்க. டெப்ட் டு ஈக்விட்டி வந்து நியர்லி 2 கிட்ட இருக்குது. 1.89 இருக்குது. அவங்க ரெவன்யூ பார்க்குறோன்னா ஜஸ்ட் 1.14 crore தான் இருக்குது. ப்ராஃபிட் பார்த்தோன்னா -6 crore இருக்குது. நெட்ஒர்த்தே மொத்தமே 100 கோடியை தாண்டல. பட் இவங்க மார்க்கெட் கேப்பு 5000 கோடி காட்டுது. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் யதார்த்தமாக செக் பண்ணிவிட்டு கோல்டு ப்ரைஸ், கோல்டு ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கப்போ இதுதான் என் கண்ணில் பட்டுச்சு. வெறும் கோல்டுன்னு ஒரு பேர் வச்சுட்டு கையில் பெருசாக கோல்டோட கெப்பாசிட்டியும் இல்லாமல் ஃபுல்லாக லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்துட்டு இவங்களோட ப்ரைஸ் எப்படி ஒரு வருஷத்தில் இவ்வளோ ஹைக் ஆச்சு, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 1500% ரேலிக்கு என்ன காரணம்? ரீசன் 1, ரீசெண்டாக நடந்தது ரேர் எர்த் மேக்னெட் அனௌன்ஸ்மெண்ட். இப்போ வந்த பெரிய ட்ரிகர் இதுதான். மார்ச் 2026 ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட 200 crore ஃபண்ட் ரைஸ் பண்ண பர்மிஷன் வாங்கினாங்க. ஒரு ஷேரு 2000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஹோல்சேல் ப்ரைஸாக சில இண்டிவிஜுவல் ஹை நெட்ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட உள்ள இன்வெஸ்டர்ஸாக உள்ள வந்திருக்காங்க. இந்த காசை வச்சு ரேர் எர்த் மேக்னெட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி கட்ட போகிறோம். ரேர் எர்த் மேக்னெட்னா இவி கார்ஸ், டிஃபென்ஸ், எலக்ட்ரானிக்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமானது. இது ஒரு ஃபியூச்சர் ஸ்டோரி மாதிரி மார்க்கெட்டில் ஹிட் ஆகிடுச்சு. இனிமே தான் நடக்கவே போகுது. பட் அதுக்கு முன்னாடியே இது ரியாக்ட் பண்ணிடுச்சு மார்க்கெட்டை. செகண்ட் ரீசன் ஸ்மார்ட் மணி. எப்படின்னா 2 தடவை பிக் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. 150 கோடி 10 lakh ஷேர்ஸா 1500 ரூபா ரேட்ல பிக் ஃபண்டு யார் லைக் விகாஸ் இந்தியா, இந்தியா எமர்ஜிங் ஜெயின்ஸ்னு வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 200 crore நியூ பிளான். அடுத்த ரவுண்டில் அதே ஷேர்ஸை 2000 ப்ரைஸ் ஏற்றிருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன நினச்சாங்கன்னா பிக் பிளேயர்லாம் உள்ளே வராங்க, ஸோ இது பெரிய சம்பவம் தான், இதை வந்து கண்டிப்பாக மேலே போகும், ஏதோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு நம்பி வாங்கியிருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் அவங்க ரெவன்யூவில், ப்ராஃபிட்டில் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் காட்டல. இஃப் நான் இதில் 1 லட்சம் 2025 மார்ச்சில் 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி இருந்தால் நினச்சி பாருங்கள். மார்ச் 2025 இந்த ஸ்டாக்கு ஜஸ்ட் 1 year தான் ஆச்சு. சும்மா 350 ரூபா 300 ரேஞ்சில் தான் இருந்துச்சு. 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 350 rupees ஆவரேஜ் ப்ரைஸ்னு வச்சுப்போம். 285 ஷேர் கிடச்சிருக்கும். இதோட 52 week ஹை பார்த்தோன்னா 5900 ரேஞ்சில் இருக்குது. அப்போது உங்கள் 285 ஷேர் 285 ஷேர்ஸோட வேல்யூ இன்ட்டு 5900 ஹையில் போட்டோன்னா 16.8 lakhs கிடைக்கும். ஜஸ்ட் 1 yearல 1 lakh வச்சு 17 lakh மாறி இருக்கும். இதுதான் ஸ்மால் கேப் பவர். ஆனால் கரெக்ட் டைமில் உள்ளே போய் கரெக்டாக எக்ஸிட் ஆகிருக்கணும். ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் நடக்கிறது. அடுத்த ரீசன் என்னென்னா கோல்டு ப்ரைஸ் பூம். கோல்டு நமக்கே தெரியும், லாஸ்ட்டு 1 yearலேயே ரொம்ப பெரிய ரேலி கொடுத்துருக்கு. 2025 தங்க விலம் பயங்கரமாக ஏறிச்சு. கம்பெனி பேர் மிட்வெஸ்ட் கோல்டுன்னு இருந்ததாலேயே இன்வெஸ்டர்ஸ் இது ஒரு கோல்டு ஸ்டாக்குன்னு நம்பி முன்னாடியே வந்துட்டாங்க. நான் இப்படி தானே இதை தேடி வந்தேன். இது ஒரு நேம் ட்ரிவன் ரேலி. இந்த நேமில் கோல்டுன்னு இருக்கனால மைனிங் ரிலேட்டடாக இருக்கிறதுனால இவங்க கோல்டு பிஸ்னஸ் மைனிங் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ரீசன் இருந்தது. அதனால ஒரு ஹைப். இந்த கம்பெனியோட அடுத்த ரீசன் பார்த்தோன்னா லோ ஃப்ளோட், கம்மி ஷேர்ஸ் தான். இந்த கம்பெனியோட மார்க்கெட்டில் இருக்க ஷேர்ஸ் ரொம்ப கம்மி. யாராச்சும் கொஞ்சம் பெருசாக வாங்கினாலே ஸ்டாக் ப்ரைஸ் அப்பர் சர்க்கியூட் ஆகிடுச்சு. ராக்கெட் மாதிரி டக்குன்னு ஏறிடும். ஏன்னா ஷேரோட இது குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஒரு பல்க் அமௌண்ட்டில் வாங்கினாங்கனாலே அது டக்குன்னு அப்பர் சர்க்கியூட்டுக்கு போயிடும். அப்பர் சர்க்கியூட்னா அந்த அமௌண்ட்டு ஹையாக போயிடும். டக்குன்னு 400 ரூபாய் இருக்குது, டக்குன்னு 1000 ரூபாய்க்கு போகிறதுங்கிறது தான் அந்த அப்பர் சர்க்கியூட் வேகமாக மூவ் பண்ணுறது, ரேலி ஆகுறது. ரியாலிட்டி செக் பண்ணிடலாமா? இந்த கம்பெனி உண்மையாகவே ஒர்த்தா?
ஃபண்டமெண்டல்ஸை பார்த்தா கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. ஏன்னா நம்ம முன்னாடியே இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி ரெவன்யூ ஒரு குவார்ட்டருக்கு 1 to 1.4 crore தான் வருது. ரொம்ப கம்மி. சில நேரம் ப்ராஃபிட் வருது, ஆனால் ஓவரால் லாஸ் தான் இருக்காங்க. நம்ம பார்த்தோம் ப்ராஃபிட்டோட லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. டெப்ட்னு பார்த்தோன்னா கம்பெனி மேலே நல்ல கடனும் இருக்குது. ஃபண்ட் ரைஸ் பண்ணுற காசில் ஒரு பகுதியை கடன் அடைக்க தான் போகுது போல். ஸோ டோட்டலாக கன்க்ளூஷன் பார்த்தோன்னா மிட்வெஸ்ட் கோல்ட் மேலே இப்போ இருக்க ப்ரைஸ் பியூர்லி ஒரு ஃபியூச்சரில் நடக்க போகிற ஹைப். ஃபியூச்சரில் நடக்க போகிற ஒரு ஹைப்னால கரண்ட் பிஸ்னஸை வச்சு பார்த்தா இது ரொம்ப ஓவர் வேல்யூடாக இருக்கு. ஆனால் இதை நீங்கள் மேக்ஸிமம் எக்ஸிட் ஆகிடுறதே ரொம்ப நல்லது. இந்த கம்பெனியோட ஒரு ஃபுல் டீட்டெயில்டான ஸ்கிரிப்ட்லாம் பார்த்துட்டோம். எந்த மாதிரி இது 1 இயரில் ரேலி ஆகிருக்கு, இந்த கம்பெனியோட வேல்யூஷன் எப்படி இருக்குது எல்லாமே பார்த்துருக்கோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ரேலி கொடுத்த எந்த ஒரு ஜஸ்ட் ஃபியூச்சர் ஹைப்னாலேயே நமக்கு ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி ஷேர்ஸு எதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் பார்த்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஷேர் பார்த்துருந்தீங்கன்னா, ஸ்டாக் பார்த்துருந்தீங்கன்னா அந்த கம்பெனியோட நேமை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ யாரும் பார்க்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணாலும் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஹைப் ஏற்றுறதுக்காக 1 லட்சம் எப்படி 17 லட்சமாக மாறிச்சு ஒரே வருஷத்தில். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய். ஒருத்தங்க டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கும் அது தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.